Hi, welcome to our channel. This is Mercy from Research Point India. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டேட்டா டைப்ஸ். பைத்தானில் int, float, complex, string, boolean, list, tuple, set, dictionaryன்னு டேட்டா டைப்ஸ் இருக்குது. இன்றைக்கி அதில் int, float, string, boolean இந்த நாளும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு int டேட்டா டைப் பற்றி பார்க்கலாம். இன்ட்னா இன்டீஜரை தான் இன்ட்டுன்னு மென்ஷன் பண்ணுறோம். அதாவது இன்ட்டுங்கிறது கீவேர்ட். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வேல்யூஸ் தான் இன்டிஜர், அதாவது புள்ளி வைக்காத நம்பர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் a ஈக்குவல் டு 10. 10ங்கிறது ஒரு ஹோல் நம்பர், அதாவது முழு வேல்யூ. பிரிண்ட் ஆஃப் ஏன்னு கொடுத்தா அந்த வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஸோ அதை நம்ம ரெண்டாவது பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்த ஃப்ளோட் பார்க்கலாம். ஃப்ளோட்டுங்கிறது ஒரு டெசிமல் நம்பர், அதாவது புள்ளி வச்ச நம்பர். இப்போ b ஈக்குவல் டு 12.2. இது வந்து ஒரு புள்ளி வச்ச நம்பர். ஸோ இது வந்து ஃப்ளோட். நெக்ஸ்ட்டு பூலியன் டேட்டா டைப். பூலியன்னாலே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஒன்றில் ட்ரூவாக இருக்கும், இல்லைனா ஃபால்ஸாக இருக்கும். ட்ரூங்கிறது எஸ்ஸை மீன் பண்ணும், ஃபால்ஸுங்கிறது நோவை மீன் பண்ணும். இப்போ எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு இன்டீஜர் வேல்யூ கொடுத்தோம், பிரிண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு ஃப்ளோட் வேல்யூ கொடுத்துருக்கோம், அது பிரிண்ட் ஆகிருக்கு. தென் ஒரு பூலியன் வேல்யூ கொடுத்துருக்கோம், அது பிரிண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு டைப் ஆஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் பைத்தானில் இன்பில்டாகவே இருக்குது. ஸோ அதை வச்சு எப்படி நம்ம டேட்டா டைப்பை ஃபைன் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆஃப் டைப் ஆஃப் ஏ. அந்த ஏயில் இருக்கிறது நம்ம என்ன கொடுத்துருக்கோம், இன்டீஜர் வேல்யூ. ஸோ இப்போ நம்ம அவுட்புட் எப்படி வரணும், அது வந்து இன்ட்டுன்னு வரணும். அதை பாருங்கள், கிளாஸ் இன்ட்டுன்னு வந்திருக்கு. லைக் தட் நம்ம அடுத்ததையும் பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். பிரிண்ட் ஆஃப் டைப் ஆஃப் பி. இப்போ இது வந்து ஒரு டெசிமல் வேல்யூ, அதாவது ஒரு புள்ளி வச்ச எழுத்து. அப்போ அது வந்து ஃப்ளோட். ஆன்சர் அவுட்புட் எப்படி கிடைக்கணும், ஃப்ளோட்னு கிடைக்கணும். லைக் தட் நம்ம லாஸ்ட்டில் அதையும் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பிரிண்ட் ஆஃப் டைப் ஆஃப் சி. சி இது இந்த வேல்யூ என்னது, ஒரு பூலியன் வேல்யூ. ஸோ இதோட அவுட்புட் எப்படி இருக்கணும், பூல்னு வரணும். பாருங்கள், பூல். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிங் டேட்டா டைப் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாட் இஸ் ஸ்ட்ரிங்? A string is a collection of letters, numbers, symbols and special characters. That means ஒரு ஸ்ட்ரிங் வந்து லெட்டர்ஸாகவும் இருக்கலாம், நம்பர்ஸாக இருக்கலாம், சிம்பிள்ஸாக இருக்கலாம், ஆர் எனி ஸ்பெஷல் கேரக்டர்ஸாக கூட இருக்கலாம். பட் அதை ஸ்ட்ரிங்கை வந்து எப்போவுமே டபுள் கோட் ஆர் சிங்கிள் கோட்டுக்குள்ளே தான் மென்ஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நேம் ஈக்குவல் டு அனிஷா ஸ்ரீ. இதை டபுள் கோட்டில் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு நேம் கூட எழுதலாம். நேம் 1 ஈக்குவல் டு அஞ்சனா. இதை சிங்கிள் கோட்டில் கொடுப்போம். இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ரெண்டுமே பிரிண்ட் ஆகும். பிகாஸ் நம்ம ஸ்ட்ரிங்கை வந்து டபுள் கோட்லேயும் கொடுத்துக்கலாம் ஆர் சிங்கிள் கோட்லேயும் கொடுத்துக்கலாம். இப்போ இது ஸ்ட்ரைட்டாக பிரிண்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் ஈக்குவல் டு ஒரு ரேண்டமாக கொஞ்சம் நம்பர்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போது இதை பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். பிரிண்ட் பண்ணும்போது அந்த நம்பர்ஸ் அப்படியே பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ இது வந்து என்ன டேட்டா டைப்னு செக் பண்ணி பார்த்துடலாம். நான் முதலே சொல்லியிருக்கேன், டேட்டா டைப் செக் பண்ணுறதுக்கு டைப் ஆஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்து பைத்தானில் இன்பில்டாகவே இருக்குது. ஸோ அதை போட்டு செக் பண்ணிடலாம். பிரிண்ட் ஆஃப் டைப் ஆஃப் மொபைல் நம்பர். ஓகே, இன்னும் 2 more எக்ஸாம்பிள்ஸ் கூட பார்க்கலாம். இப்போ மெயில் ஐடி ஈக்குவல் டு anisha123@gmail.com. இதில் வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் இருக்குது, சிம்பிள்ஸ் இருக்குது, லெட்டர்ஸ் இருக்குது, அண்ட் ஆல்சோ நம்பர்ஸும் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் இன்புட்டை எப்படி யூசர்கிட்டேருந்து கெட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் ரிசர்ச் பாயிண்ட் இந்தியா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.